ஹரே கிருஷ்ணா. இந்த ஜுலன் லீலையை பற்றி நம்முடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியரான கவிகர்ணபூரா அப்படின்ற ஒரு ஆச்சாரியர், அவர் ஆனந்த விருந்தாவன சம்பு அப்படின்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறாரு. அந்த கிரந்தத்தில் கிருஷ்ணருடைய பிருந்தாவனத்து லீலைகளை மட்டுமே தொகுத்து எழுதியிருக்கிறாரு. அதில் கடைசி லீலையாக அவர் வர்ணிச்சிருக்கக்கூடியது இந்த ஊஞ்சல் உற்சவ லீலை, ஜுலன் யாத்ரா, ஜுலன் பாஸ் டைம். இதுதான் கவிகர்ணபூரா தன்னுடைய கிரந்தத்தில் கடைசி லீலையாக வர்ணிச்சிருக்கிறாரு. அவருடைய கருத்துப்படி இந்த ஜுலன் லீலை நடந்தது ஹோலி, அதாவது ஹோலி பண்டிகை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு லீலை நடந்தது காலையில். ஸோ அந்த நாள் காலையில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லோரும் கூட சேர்ந்து ரொம்ப அற்புதமாக ஹோலி கொண்டாடுறாரு. கலர் பொடியெல்லாம் தூவி ரொம்ப ஆனந்தமாக தன்னுடைய நண்பர்களோட அந்த லீலையை அனுபவிக்கிறாரு. அது பார்த்து இந்த கோபியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பொறாமை. பாரேன், இந்த கண்ணையா இந்த மாதிரி அவங்க நண்பர்களோட மட்டும் நல்லா இந்த ஹோலி ஃபெஸ்டிவல் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு வருத்தம், பொறாமையும் கூட. ஏன் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் அவங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம ஹோலி நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு தூது அனுப்பின உடனே கோபியர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. யமுனை நதிக்கரை ஓரத்தில் வர்ஷஹர்ஷா அப்படின்ற ஒரு வனம், ஒரு உபவனம். அந்த வனத்தில் பயங்கரமான ஒரு ஏற்பாடு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த யமுனை நதிக்கரை ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல பெரிய பெரிய மரங்கள், நல்லா வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. அதில் 2 மரம் கதம்ப மரம். அந்த கதம்ப மரத்தில் என்ன பண்ணுறாங்க, கயிறு கட்டி ஊஞ்சல் ரெடி பண்ணி அற்புதமாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு சர்க்கிள், நம்ம ஒரு கோடில் ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது ப்ராப்பராக ஒரு வட்டமாக இருக்குமோ, அது மாதிரி இயற்கையாகவே அங்கே எப்படி இருக்குது, மரங்கள் எல்லாமே சர்க்கிளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா விருந்தாவனம் அப்படிங்கிறது அது ஒரு ஆன்மீகமான ஒரு வனம். அங்கே கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் பகவானுடைய அந்த லீலைக்காக அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக் அது சர்க்குலர் ஃபார்மில் அது இருக்குது. அப்போது அந்த மரத்தில் ரொம்ப அழகான கொடிகள், அந்த கொடிகள் எல்லாம் நல்ல நல்ல மலர்களோடு இருக்கக்கூடிய அந்த கொடிகள் அது எல்லாமே அதில் படர்ந்துருக்கு. அந்த மரங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. நம்ம இந்த தேரோட்டத்திலலாம் பார்த்துருப்போம், தேரில் நிறைய அந்த ஒரு இது தொங்க விட்டுருப்பாங்க, துணிகள்னாலான சில டெக்கரேஷன்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அது மாதிரி நிறையா இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே அதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோபியர்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நல்லா எப்படி யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு வீரர்கள், அவங்க எப்படி தங்களை ட்ரெஸ் அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி இந்த கோபியர்களும் ஒரு யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த யுத்தம் லவ் வார், கிருஷ்ணருக்கு மேலே உண்டான அந்த பிரேமையினால் வரக்கூடிய ஒரு யுத்தம் இது. அந்த யுத்தத்துக்கு எப்படி தயாராவாங்க, கோபியர்கள் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ், அந்த கோபியர்கள் ட்ரெஸ் அது அவங்க அதை அணிஞ்சு அழகழகான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு எல்லோரும் நல்லா அழகான என்ன சொல்கிறது, முகத்துலலாம் அந்த கோபி டாட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரைஞ்சி அவன் நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அவங்க போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க நடந்து வந்ததை பார்த்தா, பொதுவாக பெண்களுடைய நடைக்கு நம்ம அன்னத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது தமிழருடைய ஒரு மரபு. ஆனால் அங்கே அன்னப்பறவைகள் இருக்குது. அந்த அன்னப்பறவைகள் என்ன பண்ணுதான், இந்த கோபியர்கள் நடந்து வர்றதை பார்த்து அது வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சுக்கிச்சான். ஐயோ, இவங்க முன்னாடி நம்ம நடந்தால் நம்ம நடைய ரொம்ப இது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த அன்னப்பறவைகள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அந்த கோபியர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சை கேட்டு
குயில்கள் எல்லாமே வந்து இன்னையிலேருந்து நாங்கள் மௌன விரதம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களாம், மௌன விரதம் இருந்துட்டாங்களாம். ஏன்னா கோபியர்களுடைய அந்த ஒரு பேச்சு இனிமை வந்து அவ்வளவு இனிமையாக இருந்ததான். அவர்கள் வந்து நடனம் ஆடுனதை பார்த்து மயில்கள் எல்லாமே வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிச்சான். ஐயோ, இவங்க முன்னாடி நம்ம நடனம் ஆடுனா நம்ம ஏதோ எல்கேஜி பசங்கன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மயில்கள் எல்லாமே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிச்சான். ஸோ அந்த மாதிரி கோபியர்கள் எல்லாம் வந்து அவங்கள அழகாக வந்து அலங்கரித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வரும்போது எப்படி வர்றாங்க, ஆயுதங்களோடு வர்றாங்க. என்ன ஆயுதங்கள்? மலர்கள்னால் செய்யப்பட்ட அம்பு, ஃப்ளவர் பாம், அதுக்கப்புறமா வந்து நல்ல வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் ஹோலி கொண்டாடுறதுக்கான கலர் பவுடர், இது எல்லாம் வந்து அவங்க ரெடியாக எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு கோபியும் அவங்க எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தா எப்படி ஒரு சோல்ஜர் வந்து அந்த யுத்தத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இது வந்து ஒரு லவ் வார். இந்த வாருக்கு அந்த அவங்க ரெடியாகி வர்றதை அந்த பார்த்தா காமதேவனே வந்துட்டு என்ன ஆயிடுவான், அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படி ஒரு விதத்தில் அவங்க வந்து தயாராகி வர்றாங்க. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணர் எப்போ வருவாருன்னு சொல்லி. ஸோ அந்த இடமே வந்துட்டு அற்புதமாக வந்து டெக்கரேட் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் வந்து வானம் வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முழு நிலவு இருக்குது, அந்த முழு நிலவுடைய ஒளி வந்து டைரெக்டாக வந்து இந்த பூமியில் வந்து விழுக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளைகள் எல்லாமே வந்து மறைச்சிருக்கு. அந்த கிளைகளுக்கு நடுவில் அந்த கிரகணங்கள் வந்து கீழே தரையில் வந்து விழுகுதான். அந்த தரையில் விழுகக்கூடிய அந்த கிரகணம் வந்து எப்படி இருக்கான், அந்த ஒரு இலை கிளைகளுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு ஒளி கிரகணம் அது ஒரு வடிவத்தில் வந்து தெரியுது. அது சில நேரத்தில் பார்க்குறதுக்கு மீன் மாதிரி தெரியுது, சில நேரம் பார்க்குறதுக்கு பூ மாதிரி தெரியுது, சில இடத்துல அது வேறு மாதிரி தெரியுது. அதை பார்த்து மான் என்ன பண்ணுதான், ஓ இது ரொம்ப அழகான ஒரு பூவாக இருக்கே, இந்த பூவை நான் சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிட்டு மான் வந்து அந்த பூவை சாப்பிட முயற்சி பண்ணுதான். சில பறவைகள் என்ன பண்ணுது, அந்த பறவைகள் எல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு மீனாக இருக்கே, இதை நான் சாப்பிட்லாமே நினச்சிட்டு அது வந்து தரையை கொத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நிலவினுடைய ஒரு ஒளி அது வந்து அந்த இடத்த இன்னும் வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பறவைகள் எல்லாம் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய இந்த லீலைகளை வந்து பார்த்து உலகம் முழுவதும் போய் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நேரடியாக பார்த்தா தானே வந்து என்ன சொல்ல முடியும், நம்ம வந்து ஊர் ஃபுல்லாக போய் அந்த லீலைகளை வந்து விவரித்து சொல்ல முடியும். இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஆச்சாரியர்கள் சொன்னதை கேட்டு நம்ம சொல்கிறோம், நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அந்த பறவைகள் எவ்வளோ பாக்கியசாலிகள், அவங்க நேராக பார்க்குறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கோபியர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ கிருஷ்ணர் அப்படியே அந்த யமுனை நதிக்கரை பக்கமாக இருந்து கிருஷ்ணர் தன்னுடைய இடது கையை வந்து ராதாராணி மேலே வந்து போட்டு அப்படியே வலது கையில் வந்து ஒரு தாமரை பூ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றார். அப்படி ஸ்டைலாக வந்து நடந்து வர்றார். அவர் நடந்து வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படியே ஒரு மதம் கொண்ட யானை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறார். அப்படி அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்தை அப்படி ஒரு பக்கமாக அப்படி சாய்ச்சி என்ன பண்ணுறாரு, அதாவது ராதாராணி இருக்கிற பக்கமாக அந்த கழுத்தை அப்படி வந்து சாய்ச்சிக்கிட்டு ஒரு பக்கமாக ராதாராணியை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த கோபியர்களை பார்த்துட்டு அப்படி ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் உள்ளே வந்த உடனே கோபியர்கள் எல்லாம் வந்து அவரை வந்து வரவேற்று அவருக்கு அற்புதமான ஒரு சிங்காசனம் அந்த ஊஞ்சலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெண்மையான ஒரு துணி அது போட்டு அதில் வந்து நல்ல பூக்களை எல்லாம் வந்து பரப்பி அதில் வந்து அவரையும் ராதாராணியும் உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, கோபியர்கள் கிருஷ்ணரையும் ராதாராணியும் அந்த ஊஞ்சலில் வச்சு அவங்க ஆட்டுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஆட்டுறாங்க. ஸோ இந்த ஊஞ்சலானது எக்ஸாக்டாக வந்து யமுனை நதிக்கரை ஓரத்தில் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ஊஞ்சலை வேகமாக ஆட்டும் போது என்ன ஆகுது, ஊஞ்சல் இந்த பக்கமாக வேகமாக இப்படி பாதி தூரம் வரைக்கும் மேலே போகுது, பின்னாடி வரும்போது பாதி தூரம் வரைக்கும் இப்படி மேலே போகுது. அப்படி முன்னையும் பின்னையும் இப்படி வந்து பாதி தூரமாக போகிறது எப்படி இருக்குது, அந்த இரண்டு மரங்களுக்கு நடுவில் வந்து ஒரு பிறைச்சந்திரன் வந்து தோன்றுனா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஆடும்போது வந்து அது ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊஞ்சலானது எப்போல்லாம் அப்படி பின்னாடி யமுனை நதிக்கு உள்ளுக்குள்ளே வந்து போகுமோ அப்போ என்ன ஆகுது, யமுனை வந்து எனக்கு இந்த லீலையில் வந்து பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி யமுனை வந்து என்ன பண்ணுதான், பகவானுடைய பாதத்தை தொடுறதுக்கு அது வந்து தகுதான். அப்போ அதை பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது,
ஓ ஷாமசுந்தரன் வந்துட்டாரா, ஷாமசுந்தரனுடைய அந்த பாதங்களை நாங்களும் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீன்லாம் என்ன பண்ணுவான், மீனும் ஜம்ப் பண்ணி வந்து கிருஷ்ணருடைய அந்த பாதத்தை வந்து தொடுமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஊஞ்சலை வந்து அவங்க ஆட்டும்போது அப்போ ராதாராணிக்கு வந்து பயம் வந்துடும். ஐயோ இவ்வளோ வேகமாக வந்து ஆடுறாங்களே, நான் கீழே விழுந்துருவணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்களாம், உடனே கிருஷ்ணரை வந்து கட்டிப்பிடிச்சிக்குவாங்களாம். ஸோ அதுதான் வந்து கோபியர்களுடைய ஒரு நோக்கம், அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ கோபியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வானத்தில் அவங்க கொண்டு வந்திருக்க அந்த ஃப்ளவர் பாம் இருக்கே, அந்த ஃப்ளவர் பாம் வந்து போடுறாங்க. அப்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோபியர்கள் ஒரே நேரத்தில் வானத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளவர் பாமை எடுத்து அடிக்கிறாங்க. அந்த ஃப்ளவர் பாமை எடுத்து அடித்தா அது டம் டம்னு வெடிச்சு என்ன ஆகுது, அது உள்ளே இருந்து எல்லாம் வந்து கலர் கலர் பவுடர் வந்து அப்படியே பறக்குது. அப்போது இந்த லீலையை வந்து வானத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய தேவர்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த அந்த கலர் பவுடர் வந்து என்ன பண்ணுது, அது வானத்தையே அப்படியே வந்து கவர் பண்ணிடுது. அவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னே பார்க்க முடியல. உடனே அவங்க யோசிச்சாங்க, ஆகா என்னடா இது, நம்மளால் லீலையை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஃப்ளவரை வந்து போட்டாங்க. அப்போ ஃப்ளவர் போட்டோடனே என்ன ஆகும், அந்த ஃப்ளவர் வந்து அந்த பொடிகள் மேலெல்லாம் பட்டு என்ன ஆகும், அதெல்லாம் கீழே போயிடும். அப்போது அது கொஞ்சம் கிளியர் ஆகி அவங்களுக்கு வந்து திரும்ப பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து இன்னொரு விதமான ஃப்ளவர் பாம்பை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளவர் பாம்பை எடுத்து அடிக்கும்போது என்ன ஆகுது, அது கம்ப்ளீட்டாக வெடித்து அந்த வானம் முழுவதுமே வந்துட்டு அப்படியே வந்து அந்த பூ இதழ்கள் அது எல்லாத்தினாலையுமே வந்து நிரம்பி இருக்குது. அப்போ திரும்பவும் வந்து தேவர்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஐயோ என்ன இந்த லீலையை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்மூத்தான ஒரு விண்டு, ஒரு காற்று அனுப்பிச்சு அந்த பூவெல்லாம் வந்து களைச்சி விட்றாங்க. அப்போது அந்த வானம் வந்து கிளியராகி என்ன ஆகுது, திரும்ப அவங்களுக்கு கீழே வந்து பார்க்க முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுது, எல்லோரும் வந்து அவங்கவுங்க கையில் வந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த கலர் அடிக்கக்கூடிய பீச்சாங்குழல்னு சொல்லுவோமே, அது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் வந்து மாறி மாறி வந்து அடிக்கிறாங்க. அப்படியே வந்து எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து அந்த கலர் அடித்து அவங்க வந்து சந்தோஷமாக அந்த லீலையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராதாராணி பார்க்குறாங்க, என்னுடைய இன்பத்துக்காக இந்த கோபியர்கள் எல்லாம் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ ராதாராணி என்ன பண்ணுறாங்க, லலிதா, விசாகா, சித்ரா, சம்பகலதா எல்லா சகிகளையும் கூப்பிட்டு அவங்களும் வந்து இந்த ஊஞ்சலில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊஞ்சலோடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் நினச்சா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சுருங்கும். ஸோ இப்போ கோபியர்கள்லாம் உள்ளே வரணும்னு ராதாராணி விரும்புகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஊஞ்சலானது என்ன ஆகுது, பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ எல்லோரும் சேர்ந்து அட் அ டைமில் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் அந்த ஒரு ஊஞ்சலை சுற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம், மரங்கள் எல்லாமே வந்து வட்ட வடிவில் இருக்குன்னு. அந்த ஒவ்வொரு மரங்களுக்கு இடையிலையும் வந்து என்ன இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. அப்போ அந்த ஊஞ்சலும் வந்து இந்த பக்கமாக ஆடிக்கிட்டே இருக்குது, நடுவில் கிருஷ்ணருடைய ஊஞ்சலும் ஆடிக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சில நேரம் இங்கே வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, சில நேரம் இங்கேருந்து அடுத்த ஊஞ்சலுக்கு போயிடுறாரு, அடுத்த ஊஞ்சலுக்கு போகிறாரு, அடுத்த ஊஞ்சலுக்கு போகிறாரு. இப்படி வந்து கிருஷ்ணர் எல்லார் ஊஞ்சல்லையும் எல்லாரு கூட வந்து ஆடுறாரு. எல்லா கோபியர்களுடையும் ஆடினதுக்கப்புறமா ராதாராணி மஞ்சரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்களும் போங்க, நீங்களும் வந்து இதில் வந்து பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரிகள் எல்லாரையும் கிருஷ்ணரோட உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் கிருஷ்ணரோட அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ராதாராணியை வந்து அனுகிரகம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஜுலன் யாத்ரா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணரோடைய கருணை கிடைக்கிறதுக்காக நாம் வந்து வழிவிடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடைக்கல்லாம் நம்ம வந்து நிற்கக்கூடாது. கிருஷ்ணருடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணுமே தவிர அவங்க வழியை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் நம்ம மேலேயும் சந்தோஷப்பட்டு, கிருஷ்ணர் எப்படி இந்த லீலைகளை கோபியர்களோட வந்து ஆனந்தம் அனுபவித்தாரோ அதே ஆனந்தத்தை நம்மள்கிட்டையும் நம்ம வீட்லேயும் கிருஷ்ணர் நமக்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.